அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். போன காணொளியில் வினை, அதாவது கர்மா, செயல் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா, அதோடைய தொடர்ச்சி தான் இது. ஏன்னா ஏன் இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ராமலிங்க பெருமான் சன்மார்க்க சங்கத்தினுடைய மரபுன்னு சொல்கிறாரு. இந்த 5 மலங்களில் ஒன்று கண்மம், கர்மா அப்படின்னு பேர். மலம் 5ம் வென்ற பூரணமே தனித்த பூரண வல்லவம் அப்படிங்கிறாரு. மலம் 5ங்கன்னா என்னது? ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயி, திரோபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கமாக சொல்ல மாட்டாங்க யாரும், அதுக்காக தான் இதை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆணவத்தின் காரணமாக உண்டாவது கர்மங்கிற வினை. அது ஆணவ மனத்தினால வினை எப்படி உண்டாகுது? உயிர் இறைவனை போல அறிவு பொருள், சித்து பொருள், சத்து சித்து ஆனந்தம். உயிர் இறைவனை போல அறிவு பொருள், ஆனாலும் சுதந்திரமான அறிவு உடையது இல்லை. அறிவதற்கு துணை ஒன்றை வேண்டாது தானே அறிவதே சுதந்திர அறிவு. அத்தகைய சுதந்திர அறிவு உயிருக்கு ஏது? பிறந்ததுலேருந்து பெற்றவங்க, வாத்தியார், நூல்கள், இந்த மாதிரி ஒரு துணையை கொண்டு, அந்த துணையை கொண்டு தானே அறிவு விளங்குது. அப்புறம் என்ன பண்ணுது? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிவதற்கு அந்த 5 பொறிகள் உதவி பண்ணுது. இந்த மாதிரி பொறிகளினுடைய துணை இல்லாமல் யாதொன்றையும் அறிய மாட்டாத உயிர்க்கு சுதந்திர அறிவுன்னு ஏது? அதே மாதிரி சுதந்திர அறிவு இல்லை, அதே மாதிரி சுதந்திரமான செயலும் கிடையாது. சுதந்திரமான செயல்னு என்னென்னா, எந்த தடையும் இல்லாமல் நினச்சதை நினச்சவாறு செஞ்சு முடிக்கிறது ஆச்சுங்களா. அப்போ இறைவனை போல ஆன்மா எதையும் தானே அறியவும் மாட்டாது, எதனையும் தானே செய்யவும் முடியாது. அப்போ ஆணவ மலம் உண்டாக்குகிற மயக்க உணர்வுனால் ஆன்மா எல்லா செயலுக்கும் தானே வினை முதலாக கருதி நான் என்று முளைத்தெழுந்து அப்படி மேலே வரும். அவ்வாறு மேலே வர்ற ஆன்மா ஆணவ சக்தியினுடைய தூண்டுதனால் உலகப் பொருள்களை நோக்கி அவற்றின் மேலே விருப்பத்தை கொள்ளும். அந்த விருப்பத்தினால் தனது அல்லாத அந்த பொருள்களை எனது எனது என்று சென்று பற்றுமா. எனது என்பது என்னது? புறப்பற்று. யான் என்பது அகப்பற்று. அப்போ இந்த பற்றுக்களின் வழியாக செய்யும் முயற்சி தான் வினை, இல்லைன்னா கண்மம்னு பேர். அதை தான் மகாதேவ மலையில் ராமலிங்க சுவாமி ஒரு பாட்டில் வரும். வான்கானா மறைகானா மலரோன் காணான் மால் உருத்திரனும் மதித்து காணான் நான் காணா விடத்து அதனை காண்போம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே அப்படிம்பார். நான் காணா விடத்து தான் அது நடக்கும். அந்த நான்கிறது தன்முனைப்பு வரக்கூடாது. அப்போ ஆணவ மலம்னா உயிருக்கு நானுங்கிற உணர்வை உண்டாக்கி செய்கிற தன்மையை தருது, எனதுங்கிற உணர்வையும் உண்டாக்கி அந்த தன்மையும் தருது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்ன ஆகாமியம், பிராரார்த்தம், அப்புறம் சஞ்சிதம் எல்லாம் விளக்கிட்டேன். அப்போ ஒருத்தன் நல்வினை செஞ்சால் அது புலப்படாத நிலையில் புண்ணியமாக நிலைச்சி நின்று பின்ன காலம் வந்தபோது இன்பமாகிய பயனை தன்னை செய்தவருக்கு கொடுக்கும். ஒருத்தன் தீவினை செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அது பாவமாக நிலைச்சி நின்று பின்ன காலம் வந்தபோது துன்பமாகிய பயனை தன்னை செய்தவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ எல்லாமே என்னன்னா, இதான் காரணம். என்ன காரணம்? இதுதான் காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, அதை இன்னும் நம்ம விரிவாக சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் விரிவாக சொல்லணும்னா இருங்க, இப்போ சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ எளிமையாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கர்மாங்கிறது நம்ம செய்கிற செயல், அதோடைய விளைவு. ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேனே. இப்போ சேமிப்பு மூட்டை இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வயலில் வச்சுருக்காங்களா, அது மூட்டை வச்சுருப்பாங்க, சேமிப்பு மூட்டை, நெல் என்னென்னலாம் விளைவிச்சாங்களோ அதெல்லாம். இது அது மாதிரி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டிங்கன்னா,
இது நாம் எடுத்த பல பிரிவுகளாக சேர்த்து வைத்துள்ள மொத்த வினையோட தொகுப்பு. இப்போது ஒரு விவசாயி பல ஆண்டுகளாக அறுவடை செஞ்சு தனது குடோனில் சேர்த்து வச்சுருக்கான் பாருங்கள், அது மொத்த தானிய மூட்டை. அதுதான் சஞ்சித கர்மான்னு இருக்குது. பிராராப்த கர்மா என்னன்னா, அந்த சஞ்சித கர்மாவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இந்த பிறவியில் அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுக்குறார். இதை நம்ம மாற்ற முடியாது, அனுபவிச்சு தான் தீரணும். இதனால் நம்ம வாழ்வில் சில இன்ப துன்பங்கள் தன்னிச்சையாக வரும். கிடங்கில் உள்ள மொத்த மூட்டையிலேருந்து இந்த வருஷம் உணவுக்காக செலவுக்காக விவசாயி எடுத்து வச்சுள்ள ஒரு மூட்டை தான் ஆச்சுங்களா. இந்த ஆகாமிய கர்மாங்கிறது என்னென்னா புதிய வரவு. இந்த பிறவியில் நான் இப்போது செயல்கள் இவன் எதிர்காலத்தில் பலன் தரும். மீண்டும் சஞ்சீத மூட்டையிலே போய் சேரும். இந்த ஆண்டு விவசாயி தன் நிலத்தில் புதுசாக போடும் விதை இது நன்றாக விளைஞ்சால் லாபம், சரியாக கவனிக்காவிட்டால் நஷ்டம். இது அடுத்த ஆண்டு அவருடைய கிடங்குக்கு போகும், அதான் அந்த குடோனுக்கு. அப்போ சஞ்சிதம் அப்படிங்கிறது வங்கி சேமிப்பு கணக்கில் இருக்க மொத்த பணம். பிராப்த கர்மாங்கிறது இன்று உங்கள் கையில் இருக்கிற செலவுக்கு பணம். ஆகாமிய கர்மங்கிறது நீங்கள் செய்கிற வேலை, இதுக்கான சம்பளம் பிறகு உங்கள் வங்கி கணக்கில் சேரும். இந்த கர்ம வினைகளிலிருந்து விடுபடணும்னா நிஷ்காம கர்மம்னு எதிர்பார்க்காம கடமை செய்தல், அது செய்யணும். அதுதான் ஒரு ஞானி சொல்வார், மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல நாம் செய்யும் வினைகளெல்லாம் அப்படிம்பார். இப்போ நம்ம செய்கிற ஒரு விளைவிக்கிறோம், அதை இப்போ சாப்பிட்டுக்கிறோம், பிறகு அதை விதைக்கி வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் செயல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லி எல்லாமே பெருமான் தான் செய்கிறாரு, நம்ம செயலை நம்ம கருவியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த செயலும் செஞ்சிங்கன்னா நம்ம எப்படியோ சொல்கிற மாதிரி தப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நீங்கள் அந்த ஆகாமிய கர்மத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அடுத்த பிறவிக்கு வித்து அமையும். ஏன்னா நிறைய பாட்டெலாம் நான் சொல்லியிருக்கேன், எந்தெந்த ஞானிகள் யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்கங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போ என்னன்னா, செய்கிற செயல்கள் இறைவனே செயல்கள். நான் ஒரு கருவியாக தான் இருக்கிறேன், என்னுடைய செயல்கள் யாவும் இறைவனே செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த ஆகாமிய கர்மத்திலேருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா வினைகள் பூரா சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா வினைகள் சேர சேர பிறவிகள் வந்துக்கிட்டே இருக்கும். பிறவியாக இருக்கும் தானே, ஏன்னா பிறவியாகிய பெருங்கடல்கிறார்ல, பிறவியாகிய பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ இந்த பிறவியாகிய கடலை அதை நீந்தி போகணுன்னா அப்போ பிறவியை ஒழிக்கணும்ல. பிறவியை ஒழிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? பெருமான் என்ன சொல்கிறாரு, அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்மா தவிர மற்றதும் சொல்கிறாரு. ஆணவம் கண்மம் மாயை மாயையும் திரோதாய், அந்த மலங்கள் 5ல் இது ஒரு மலம். அப்போ மலங்களையும் ஒழிக்கணும், பிறவியையும் ஒழிக்கணும். அப்போ ஒழிச்சாதான் நம்ம சுத்தமாக முடியும் அப்படின்னு எல்லா ஞானிகளுமே சொல்கிறாங்க. அதனால் கர்மா, செயல், வினை எல்லாம் பேர் வெவ்வேறு இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியில் விவரமாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தகுந்த உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்ற இடங்கள்லாம் வரும். ராமலிங்க பெருமான் மற்ற இடத்துலலாம் வினையை பற்றிலாம் சொல்லுவார். அப்போ வரும்போது உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக இந்த காணொலியை விளக்கம் சொன்னேன். அடுத்த காணொலியில் பாட்டுக்கள், ஐயா பாடின பாட்டுக்கள்லேருந்து பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம்.